வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நம்மளோட பாரம்பரிய உணவு முறையின் ஒரு பகுதி தான் இந்த அவரைக்கொட்டை அல்லது மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எளிய கொட்டையில என்னென்ன ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்கு, ஏன் நாம இதை தவறாம சாப்பிடணும், அவரைக்கொட்டையில இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அற்புதமான நன்மைகளை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்ல அவரைக்கொட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. இது சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த புரத ஆதாரமா விளங்குது. இதுல நிறைய புரதம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இதுல என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், காப்பர், மாங்கனீஸ் மற்றும் பாஸ்பரஸ் நிறைய இருக்கு. விட்டமின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B1, விட்டமின் C, விட்டமின் B6 அதிகமாக காணப்படுது. அவரைக்கொட்டைய உணவில் சேர்ப்பதால் கிடைக்கும் 7 முக்கியமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது இதயம் ஆரோக்கியம். அவரையில இருக்கிற பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் ரத்த அழுத்தத்தை சீரா வைக்கிறதுக்கு உதவுது. இது ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதயத்தை பாதுகாக்க பயன்படுது. அடுத்து செரிமானத்தை மேம்படுத்தும். அவரையில நார்ச்சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மிக அதிகமா இருக்குது. இந்த நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாம மலச்சிக்கல் வராம தடுக்க உதவுது. அடுத்து எலும்பு மற்றும் தசையோட பலத்தை அதிகரிக்குது. இந்த கொட்டையில இருக்கிற கால்சியம் மற்றும் மெக்னீசியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதியளிக்குது. புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இது தசைகளோட வளர்ச்சிக்கும் பலத்திற்கும் துணையா இருக்குது. இந்த அவரைக்கொட்டை பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை தடுக்கும். அவரையில குறிப்பிடத்தக்க அளவுல இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. இது உடல்ல ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்க செய்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தா செயல்படுது. பெண்களுக்கு இது மிகவும் ஒரு அத்தியாவசியமான சத்து. ஐந்தாவதா உடல் எடை மேலாண்மையில முக்கிய பங்கு வகிக்குது இந்த மொச்சக்கொட்டை. புரதம், நார்ச்சத்து ரெண்டும் அதிகமா இருக்கிறதுனால நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருது. இதனால அடிக்கடி பசி எடுப்பது கட்டுப்படுத்தப்படுது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிக உதவியா இருக்கும். அடுத்து சர்க்கரையோட அளவை சமன் பண்ணுது. இதனோட கிளைசிமிக் குறியீடு குறைவா இருக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை உடனடியாக அதிகரிக்க செய்யாது. அதனால சர்க்கரை நோயாளிகளும் இதை மிதமான அளவுல உணவுல சேர்த்து சாப்பிடலாம். கடைசியா ஊட்டச்சத்து அதிகரிக்குது. இதுல இருக்கிற அமினோ அமிலங்கள் உட்பட பல அத்தியாவசிய சத்துக்கள் உடலின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு உடலுக்கு பலத்தை சேர்க்குது. சரி, இந்த அவரைக்கொட்டை அல்லது இந்த மொச்சக்கொட்டையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி இரவு முழுவதும் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா செரிமானம் எளிதா இருக்கும். இந்த அவரைக்கொட்டையை உங்களோட உணவுல தவறாம சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.